என் அன்பான இனிய உறவுகளுக்கு இந்த பணத்தை அடித்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முத்துக்கிட்ட நம்ம மீனா சொல்லிடுறாங்க. என் தங்கச்சி பணம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு முத்துவும் பாஞ்சு அலறி அடித்து ஓடுறாரு. அங்கே இருக்க கேமரா செட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க பக்கத்துலேயே இருக்குங்க. அதுலேருந்து பார்க்குறாங்க இந்த ரவுடிங்க தான் அங்கேயே ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு வராங்களா. அந்த வண்டியை ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அதில் நம்பரை செக் பண்ணுறாங்க. அங்கே அவங்க வண்டியில் ஏறுறாங்க இல்லையா, அந்த நம்பரை வந்து பார்க்குறாரு. அதை நோட் பண்ணிக்கிறாரு. ஸ்டேஷனில் போய் அந்த நம்பரை கொடுத்து இது யார் இது என்னென்னு அட்ரஸை கேட்குறாங்க. அவங்கள பார்த்தா நேராக சிட்டி ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிட்டி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. போன கையோட சிட்டி பார்க்குறோம். இங்கே வந்த அப்படிங்கிற அட்டி கும்முன்னு கும்பிட்றாங்க. என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னு சொன்ன கையோட என்ன நினச்சிட்ருக்கேன்னா என்ன நான் நினச்சிட்ருக்கேன், பணத்தை அடிச்சுட்டு வந்தில்ல என் குழந்தையாட்டேருந்து 5 லட்ச ரூபா பணத்தை எடுறா அப்படிங்கிறாங்க. நானும் எடுக்கலையே, நான் இங்கே எடுத்தேன் அப்படி இப்படின்னு சொல்ல, இங்கே பார் ஒழுங்கு மரியாதை பணத்தை தரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி பணத்தை வாங்குறாரு. வாங்கினதுக்கப்புறம் எதுக்கடா அப்படி வேலை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் ஒன்றும் பண்ணலை, ரோஹிணி தான் அப்படி பண்ண சொன்னாங்க, உங்கள் வீட்டு அம்மா தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த பழியும் சேர்த்து ரோஹிணி மேலே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் செம்ம கோத்தோட இங்கேருந்து கிளம்புறாங்க. அவனை விட்டுட்டு நீ இல்லையா அப்போ எங்கள் வீட்டால் தானா, எப்படி அவளுக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரியும், எப்படி காசு வருது காசோட வருது அப்படிங்கிறது எங்கேருந்து அவள் பார்த்தா, பார்லரம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோத்தோட எந்திரிச்சு கிளம்புறாருங்க முத்து. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களை என்னென்ன பண்ணேன், இப்போ உன்னை நான் மாட்டி விட்டேன்னா எப்படி தானே அடுத்தவங்களுக்கு கோத்து விடுவேன், இப்போ நீ பண்ணாத தப்புக்கு உன்னை கோத்து விட்டுட்டேன்டி அப்படின்னு சிட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டா நம்மளை ஒன்றும் பண்ணலை முத்து அப்படின்ட்டு இங்கே செம்ம கோத்தோட எங்கே இருக்கேன் பார்லர்னு போயிட்டு வேகமாக போகிறாங்க. எங்கே கடைக்கு போகிறாருங்க. அங்கே மனோஜ் என்ன பண்ணுறான், இப்போ தான் வெளியில் போனான் அப்படிங்கிறாரு. உடனே பார்க்குறாங்க எங்கே போயிருப்பா அப்படிங்கிற கரெக்டாக அந்த மேடம் அப்போ தான் நடந்து போயிட்டுருக்கு. பார்லரம்மா அப்படின்னு முத்து கத்திட்டே போக அப்படி திரும்பி பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்க பாவம் அவன் எந்த தப்புமே பண்ணலைங்க. ஆனாலும் செம்மையாக காட்டு கத்துறாரு. என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி செம்ம கோத்தோட இந்த மாதிரி 5 லட்ச ரூபா பணத்தை ஆட்டையை போடுறியா, இந்தளவுக்கு மட்டமான ஆளா தூ அப்படி இப்படின்னு கத்துறாங்க. இங்கே பாரு முத்து, நீ என் மேலே தேவையில்லாமல் பழி போட்டுட்டு இருக்க, நான் எந்த பணம் யார்கிட்ட பணம் நான் எப்போ எடுத்தேன், ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, என் வீட்டு மருமகள் ஆகிட்டேன்னு நான் விடுறேன், என்ன பண்ணுறது, நான் இதை விட மாட்டேன், கண்டிப்பாக ஸ்டேஷனுக்கு போய் நான் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். இங்கே பாரு முத்து, நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் யாரையுமே பணமே எடுக்க சொல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறாங்க. பார்க்குறாரு. அப்போ அவன் தான் எடுத்துகிட்டு பார்லரம்மா மேலே பழிய போடுறானோ, ஏன்னா பார்லரம்மா இவ்வளோ அடித்து சொல்லுதே, அதுக்கு அடித்து சொல்ல தெரியாது அப்படின்னு ரெண்டும் குழம்புறாரு. அதுக்கப்புறம் மீனாட்ட கேட்டுட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுப்போம் அப்படின்ட்டு மீனாவை கூப்பிட்றாங்க. என்னங்க என்னாச்சு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ அங்கே இரு அப்படின்னு அங்கே போயிடுறாரு. இங்கே பார்த்தா இங்கே ரோஹிணிக்கு செம்ம கோவம் இருந்த சிட்டி ஏன் நம்ம மேலே இப்படி ஒரு பழியை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை தேடி போகிறாங்க. எங்கே இருக்க சிட்டி அப்படிங்கிற, ஆஹா தெரிஞ்சிருச்சு போல் இருக்கே அப்படின்னு கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டு பார்த்தா கரெக்டாக அவங்க இருக்கிற லொக்கேஷன் தெரிஞ்சிடுது. வேகமாக போகுது. கரெக்டாக அவன் எங்கே போகிறான், அந்த இடத்துக்கு பக்கத்தில் நிற்கிறான். போன கையோட சிட்டி அப்படின்னு கத்திட்டு போகிறாங்க. என்ன ரோஹிணி என்ன 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 அப்படின்னு கேட்க, என்னவா ஏன் இப்படி என் மேலே பழியை போட்டேன், நானா பணத்தை எடுக்க சொன்னேன், நானும் அந்த மாதிரி சீத்தாட்டுக்கு பணத்தை எடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லலை தான், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் என் மேலே பழிய போட்ட, ஆமாம் நீ என்ன மேலே எவ்வளோ பழி போட்ட, என்னை உள்ளர வச்சில்ல, நான் எப்படா வெளியில் வருவேன்னு இருந்தேன், அதனால் வந்தேன் உன் மேலே பழி போடணும்னு உன்னை சுற்றிக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் இந்த மாதிரி பணத்தோட ஆள் வந்துச்சு, கிளிக் ஆனிச்சு, உன் வீட்டு ஆள் சொந்தக்காரவங்கன்னு தெரிஞ்சிச்சு, உன் மேலே பழி போடுங்கிறக்காண்டி இப்படி பண்ணேன், இது மட்டும் இல்லை இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ரோஹிணி கோவம் வருது. அப்படியே சிட்டியை பிடிச்சி அடிக்கிறாங்க. என்னையா வாடி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, என் மேலே எவ்வளோ நேக்கா பழிய போட்டு நீ மட்டும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு தெரிஞ்சே ரோஹிணி, நான் எப்படி உன்னை சும்மா விடுவேன், நான் அப்படியே கர்வம் காத்த மாதிரி காத்துக்கிட்டே இருந்தேன், எப்படா வெளியில் வருவேன்னு வந்துட்டேன், உன்னை வச்சு செஞ்சல போ, உன் குழந்தைய சுற்றி எடுத்துடுறான், உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன கையோட ஓங்கி அறை குட்டுக்குது பலார்னு. ரோஹிணி அறை கொடுத்தா இவன் சும்மா விடுவானா என்ன, அப்படியே கழுத்தில் கையை வச்சு என்னைய வாடி அறையிற அப்படி சொல்லிட்டு ரோஹிணியை பிடிச்சி நெருக்க ஆரம்பிக்குது. பார்த்தா 2 பேர் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி 2 நார் அடிச்சுக்கிறதுங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.